உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் கார் வாங்கிட்டான்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறான். இன்னொருத்தன் அமெரிக்கா போயிட்டான்னு போடுறான். ஒருத்தனுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்துடுச்சுன்னு போடுறான். ஆனா நீங்க அதே பழைய பைக், இன்னும் அதே வாடகை வீடு, இல்லைன்னா இன்னும் ஒரு நிரந்தரமான வேலை கூட அமையாம இருக்கலாம். வயசு 30 ஆகிடுச்சு, ஊர் என்ன சொல்லும், வீட்ல என்ன நினைப்பாங்க? இந்த ஒரு கேள்வி உங்க நிம்மதியை கெடுக்குதா? நீங்க மட்டும்தான் இப்படி இருக்கீங்களா, இல்ல இது ஒரு மாயையா? உங்க 30 வயசு பயத்தை மொத்தமா போக்கி ஒரு தெளிவான ரோட் மேப் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போறேன். கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா இது உங்க வாழ்க்கைக்கான வீடியோ. நீங்க தனியா இல்லை என்பதை இந்த வீடியோ நிரூபிக்கும். சரி, முதல்ல செட்டில் ஆகுறதுனா என்னன்னு புரிஞ்சுப்போம். நம்ம ஊர்ல 22 வயசுல டிகிரி, 25ல வேலை, 27ல கல்யாணம், 30ல ஒரு குழந்தையும் ஒரு வீடும் இருக்கணும்னு இந்த சமூகம் ஒரு வரையறைய வச்சிருக்காங்க. இத பண்ணலனா நீங்க ஃபெயிலியர்னு முத்திரை குத்திடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரிந்த இந்த வரையறைப்படி சரியாக செட்டில் ஆனவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களா, இல்லைனா செட்டில் ஆகாதவங்க எல்லாரும் கவலையில இருக்காங்களா? நீங்களே சொல்லுங்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? 30 வயசுல கோடிகள்ல சம்பாதிச்சவங்க 40 வயசுல திவாலாகி இருக்காங்க. 40 வயசுல பிசினஸ் ஆரம்பிச்சவங்க 50 வயசுல உலக பணக்காரரா ஆகியிருக்காங்க. அதற்கு உதாரணம் KFC நிறுவனரா நாம சொல்லலாம். நீங்க உங்க டைம் ஜோன்ல இருக்கீங்க. அடுத்தவங்க கடிகாரத்தை பார்த்து நீங்க ஓடாதீங்க. செட்டில் ஆகுறதுங்கிறது ஒரு நிரந்தர நிலை இல்ல, அது ஒரு தொடர் பயணம். ஒவ்வொரு கட்டத்திலும் உங்க இலக்கு மாறும். நீங்க காலையில எந்திரிச்ச உடனே உங்க போனை திறந்து பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருப்பாங்க. ஒருத்தன் கார் வாங்கி இருக்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருப்பான். இன்னொருத்தன் லண்டன் ட்ரிப் போயிருக்க மாதிரி போஸ்ட் போடுவான். இன்னொருத்தன் அவனோட ஃபேமிலிய குழந்தையோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி போட்டோ போடுவான். இது எல்லாமே பலபலன்னு இருக்கும். ஆனா யாரும் அவங்க வாங்கின கடனையோ, அந்த கார் இஎம்ஐயோ, லண்டன் பயணத்துக்கான போராட்டத்தையோ, குழந்தை வளர்ப்பின் சவால்களையோ ஸ்டேட்டஸா போட மாட்டாங்க. அவங்க ஒரு பளபளப்பான பொய்களை தான் இந்த உலகம் பார்க்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த 30 வயசுலயே நமக்கு கவலை வர்றதுக்கான முக்கிய காரணமே சோசியல் கம்பாரிசன் தான். என் ஃப்ரெண்டோட வீட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைச்சு கவலைப்படுவீங்க. அவன் நல்லா சம்பாதிக்கிறான்னு நினைச்சு கவலைப்படுவீங்க. பரவாயில்ல, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம பயணம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட பயணம். ஒரு செடி சீக்கிரம் வளரும், ஆனா ஒரு மரம் வளர 10 வருஷம் ஆகும். நீங்க ஒரு ஆலமரமா இருக்கலாம், அதனால வேர் விட நேரமாகும். தப்பில்ல. உங்க பயணம் உங்கள் தனிப்பட்ட விஷயம் சார்ந்தது. ஒவ்வொருவரும் தனித்துவமான வழியில பயணிக்கிறாங்க. நீங்களும் தனித்துவமா தான் பயணிக்கணும். இந்த 30 வயசு கவலைக்கு பின்னாடி சில ஆழமான காரணங்கள் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு. நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாது, நான் சாதிக்காததை நீ சாதிக்கணும்னு நம்ம பெற்றோர்கள் நம்ம மேல இருக்கிற அன்பினால சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள் பல நேரங்கள்ல நமக்கு ஒரு மிகப்பெரிய சுமையாவும் மாறுது. இதனாலேயே நமக்கு மனக்கவலை ஏற்படுது. அடுத்தது சமூகத்தின் அழுத்தம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஏன் இன்னும் நீ கல்யாணம் பண்ணல, என்ன வேலை பண்ற, வீடு வாங்கிட்டியான்னு கேட்கிற கேள்விகள் ஒரு இன்டர்வியூ மாதிரி நமக்கு தோணும். இதனாலையும் நமக்கு மனக்கவலை ஏற்படுது. அடுத்தது பொருளாதார நிச்சயமற்ற தன்மை. அதாவது உலகம் அளவுல பொருளாதார மாற்றங்கள், வேலை வாய்ப்பின்மை, பணவீக்கம், இது எல்லாமே நம்மளை செட்டில் ஆக விடாம ஒரு கேள்விக்குறியாக்குது. இதனாலையும் நமக்கு மனக்கவலைகள் அதிகமா ஏற்படுது. அடுத்தது சுயமதிப்பின்மை. நம்ம வாழ்க்கைய மற்றவங்களோட ஒப்பிடுறதுனால, அவங்க பெரிய ஆளு, நாமெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு நாம நினைக்கிறதுனால நமக்கு மனக்கவலை ஏற்படுது. சரி, பயம் இருக்கு, ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம்? பயத்தை போக்க ஒரே வழி, அதற்கான தீர்வுகளை நோக்கி நாம நகர ஆரம்பிக்கணும். அதை எப்படின்னு இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல பட்ஜெட்டிங். உங்க இரவுகளை பண்ணின தப்ப இப்ப பண்ணாதீங்க. ஆடம்பரத்துக்காக கடன் வாங்காதீங்க. உங்க வருமானம், செலவு, சேமிப்பு இதை எழுதி வச்சு ஒரு பட்ஜெட் போடுங்க. அப்போதான் எங்க செலவு குறைக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். இரண்டாவது டெப்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது கிரெடிட் கார்டு கடன், தனிநபர் கடன் போன்ற அதிக வட்டி கடன்களை விரைவில் அடைக்க ஒரு திட்டம் போடுங்க. மூன்றாவது சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு சின்ன சேமிப்பை ஆரம்பிங்க. மாதம் 1000 ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் ஆரம்பிக்கிறது தான் முக்கியம். SIP பத்தி கத்துக்கோங்க. இது உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குங்க. பணம் பற்றி அதிகமா படிங்க. சரி, இப்போ நம்ம கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் பத்தி விரிவா பார்ப்போம். முதல்ல கண்டினியூஸ் லேர்னிங். இப்போ இருக்கிற உலகத்துல பழைய படிப்பு மட்டும் போதாது.
ஏஐ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங், டேட்டா சயின்ஸ் இப்படி பல துறைகள்ல புதுசா ஒரு ஹை இன்கம் ஸ்கில்ல கத்துக்கோங்க. இரண்டாவது, ஐடென்டிஃபை யுவர் ஸ்ட்ரென்த். உங்களுக்கு எதுல திறமை இருக்கு, எதுல ஆர்வம் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு அதை வளர்த்துக்கோங்க. பிடிக்காத வேலையில 30 வயசை கழிக்காதீங்க. அடுத்த 5 வருஷத்துல நீங்க எங்க இருக்கணும்னு ஒரு பிளான் போடுங்க. தேவைப்பட்டா புதிய தொழில் வாய்ப்புகளை ஆராய தொடங்குங்க. ஃப்ரீலான்சிங், கன்சல்டிங் போன்ற மாற்று வழிகள் இப்போ நிறைய இருக்கு. இந்த திட்டமிட்ட அணுகுமுறை உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை அமைத்து கொடுக்கும். முக்கியமா உங்க உடம்பையும் மனசையும் கவனிங்க. 30 வயசுங்கிறது முடிவல்ல, அது ஒரு ஆரம்பம். லேட் ப்ளூமர்ஸ்னு ஒரு வார்த்தை உண்டு. அதாவது தாமதமாக மலருபவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ரொம்ப நாள் காலத்துக்கு அழகா இருப்பாங்களாம். சரி, இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கவனமா கேளுங்க. முதல்ல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி கத்துக்கலாம். முதல்ல தியானம். தினமும் 10 நிமிடம் தியானம் செய்ய பழகுங்க. இது மனதை அமைதிப்படுத்தும். இரண்டாவது, உடற்பயிற்சி. உடற்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்க உதவும். உடற்பயிற்சி, நடைப்பயணம், யோகா என உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்க. மூன்றாவது, சீரான தூக்கம். நல்ல தூக்கம் தான் உங்க மனதை ஆரோக்கியமா வச்சிருக்கும். சரி, இப்போ செல்ஃப் பிலீஃப் பத்தி பார்க்கலாம். முதல்ல உங்களை நீங்களே மதிப்பிடுங்க. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்பதை விட நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்க என்பதுதான் முக்கியம். உங்க சிறிய வெற்றிகளையும் பாராட்டுங்க. இரண்டாவது, எதிர்மறை எண்ணங்களை நீக்கிறது. நான் உருப்பட மாட்டேன், என்னால முடியாது அப்படின்னு சிந்திக்கிற இந்த எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் கண்டு அதை மாற்றுங்க. மூன்றாவது, உங்க மதிப்புகளை வரையறுங்க. பணம், வேலை, கல்யாணம் மட்டுமல்ல, மனிதனாக உங்க மதிப்பு எதில் உள்ளது? அன்பு, கருணை, நேர்மை இப்படி பல இருக்கலாம். சரி, இப்போ செட்டிங் பவுண்டரிஸ் பத்தி பார்ப்போம். சுத்தி இருக்கிறவங்க சொல்ற விமர்சனங்களை ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுடுங்க. தேவைப்பட்டா நான் இப்போ இந்த விஷயத்த பத்தி பேச விரும்பலன்னு மரியாதை கொடுக்கும் விதமா சொல்ல பழகுங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்படும் போது அவங்க வரப்போறது இல்லை. உங்க மனம் அமைதியா இருக்க நெகட்டிவ் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து விலகி இருங்க. கடைசியா ஒன்று சொல்றேன். 30 வயசுல நீங்க செட்டில் ஆகலைன்னா பரவாயில்ல, ஆனா நீங்க கிவ் அப் பண்ணிட கூடாது. உங்க மேல நம்பிக்கை வைங்க. உங்க வாழ்க்கையின் கதைய நீங்க தான் எழுதுறீங்க, மற்றவங்க இல்ல. வாழ்க்கை ஒரு பந்தயம் இல்ல, அது ஒரு பயணம். உங்க பயணத்தை ரசிச்சு வாழுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற முயற்சி சிறியதா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு படி முன்னேறுங்க. ஒரு நாள் நீங்க திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கீங்கன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்க தனியா இல்ல, இந்த சவால்களை நீங்க நிச்சயமா வெல்வீங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நான் ஜெயிக்க போறேன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது உங்களுக்கே ஒரு உத்வேகமா இருக்கும். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க. அவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.